ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி தந்தூரி சிக்கன் வீட்டிலையே எப்படி நாம் செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நமக்கு தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு முழு கோழி ஒன்று வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோட்டிங்க்காக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம், மசாலா பேஸ்ட்டு. அந்த மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு மீடியம் சைஸ் லெமன் ஒன்று வாங்கிக்கலாம். அந்த லெமனில் இருக்கிற ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மசாலாக்கள் என்னென்னா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நம்ம லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு திக் பேஸ்ட் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த லெமன் ஜூஸை வச்சு நாம் கோட்டிங்க்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அந்த சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம நைஃபை வச்சு கோடு கோடாக போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வரும்போதே ஷாப்பில் சொன்னால் அவங்களே அதை பண்ணி தந்துடுவாங்க. அந்த கோடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை அதுக்குள்ளே ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நல்லா உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் மசாலாவை நல்லா படுற மாதிரி நல்லா போட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். எதுவும் நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம். 4 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம அந்த சிக்கனை செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். குக்கருக்குள்ளே ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விடுறோம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நல்ல வீட்டிலையே இருக்கிற பெரிய டம்ளராக எடுத்து அது மேலே கமத்தி, அதாவது குக்கருக்குள்ளே கமத்தி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இந்த சிக்கன் குக்கர் டாப்பை போட்டுட்டு அது மேலே விசிலும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். விசில் நல்லா ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சிக்கன் எடுக்கும் போது உள்ளெல்லாம் ஜூஸாக இருக்கும். அந்த ஜூஸை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் அந்த ஜூஸ் எல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ளேமில் மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தந்தூரி சிக்கன் வீட்லேயே ரெடி ஆகிடும்.